வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வீடு எப்போதும் நறுமணத்தோட தெய்வீக வாசனையோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை மட்டும் செஞ்சாலே போதுங்க. வீட்டில் வந்து தெய்வ சக்தி வந்து நிறைஞ்சிருக்கும். வீடு எப்போவுமே நல்ல ஒரு கமகம அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வாசனையோடு இருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில சமயங்களில் நம்ம வீடு பூட்டி வச்சுருப்போம், இல்லை நான்வெஜ் ஏதாவது சமைச்சிருப்போம், இல்லை காரணமே இல்லாமல் பாருங்கள் வீடு வந்துட்டு ஒரு கெட்டவாடே அடிக்கும். அது வந்து நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தெரியாது. நம்ம வெளியில் போயிட்டு வந்து நம்ம மெயின் கதவை திறந்து வீட்டுக்குள்ளே நுழைய போகிறோம் பாருங்களேன், அப்போ தான் வந்துட்டு இதை உணர முடியும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். வெளியில் போயிட்டு வரும்போது கதவை திறந்தோன்னே உள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னு சொன்னாலே அந்த வீடு என்ன வாசனையோடு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு சுலபமான வழிங்க. அப்போ இதை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அந்த அழுக்கு துணியில் ஒரு சிலர் வீட்டுகளில் கண்ட கண்ட இடங்களில் வந்துட்டு போட்டு வைப்பாங்க. இதை மட்டும் வந்துட்டு தவிர்த்துருங்க. ஒரே இடத்துல க்ளோஸ் பண்ணி வைங்க. எதுலையாச்சும் ஒரு கூடை மாதிரி வச்சுக்கோங்க, அதில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பாத்திரங்கள்லாம் நான்வெஜ் கழுவுற பாத்திரங்க இதெல்லாம் வந்து சிங்கில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்பப்போ இந்த நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி மட்டுமாச்சும் அந்த பாத்திரங்களை வந்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருங்க. மற்ற நாட்களில் கூட நீங்கள் சேர்த்து வச்சு கழுவலாம். ஆனால் இந்த டைமில் வந்துட்டு இதை எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்துட்டு நான் திரி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மஞ்சள் கலர் திரி, பச்சை கலர் திரி, சிவப்பு கலர் திரி, வெள்ளை கலர் திரி, இது எல்லாமே இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேங்க. இதில் வந்துட்டு நம்ம பச்சை கற்பூரம் போட்டு வைக்கணுங்க. அந்த பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னாலே அந்த வாசனை எல்லாமே, அந்த பச்சை கற்பூரத்து தெய்வீக வாசனை எல்லாமே அந்த திரியில் வந்துட்டு இறங்கிரும். நான் எப்போவுமே வந்துட்டு வீட்டில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்யணும், தெய்வீக சக்தி நிலச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஞ்சள் கலர் திரி, பச்சை கலர் திரி, சிவப்பு கலர் திரி, அப்புறம் வந்துட்டு வெள்ளை கலர் திரி, இதில் தாங்க நான் வந்து விளக்கை ஏற்றுவேன். இந்த குலதெய்வத்துக்கு மட்டும் வந்துட்டு வெள்ளை கலர் திரி, மற்ற தெய்வங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த கலர் திரி தாங்க ஏற்றுவேன். அப்படி ஏற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு வந்துட்டு வீட்டில் நல்ல ஒரு தெய்வீக வாசனை, நல்லா அந்த விளக்கு எரியும் போது பாருங்களேன், அந்த தெய்வம் அந்த சுடர் நின்று எரியுங்க. அந்த தெய்வ சுடர்லேயே வந்துட்டு தெய்வம் குடியிருக்கும். அப்படியே ஒரு நல்ல ஒரு வாசனை வீடு ஃபுல்லாக அப்படியே ஒரு நல்ல ஒரு கமகமன்னு ஒரு மெல்லிய வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டில் எந்த ஒரு கெட்ட வாசனையுமே தங்கவே தங்காது. அப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், அந்த சாமிக்கு தொட்டு வைப்போம் இல்லையா சந்தனம், வந்து அந்த சந்தனத்துலேயும் சரி குங்குமத்துலேயும் சரி, நான் குங்குமத்தில் கலந்ததை உங்கள்கிட்ட காட்டலை. இந்த பச்சை கற்பூரத்தை வந்துட்டு அந்த சந்தனம் குங்குமம் ரெண்டுலேயுமே வந்துட்டு கையில் சும்மா அப்படியே அழுத்தினாலே வந்துட்டு அது பவுடர் ஆயிரும். அது வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்படி தகடு மாதிரி இருக்குமே தவிர, இந்த பச்சை கற்பூரம் நம்ம விரலை வச்சுட்டு அழுத்தினோனாலே அப்படியே பவுடர் மாதிரி அப்படியே பொடியாயிரும். அதை வந்து இந்த சந்தனத்துலேயும் குங்குமத்துலேயும் கலந்து வச்சுக்கோங்க. தினமுமே வந்துட்டு சாமிகளுக்கு வந்துட்டு சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு நம்ம விளக்கேற்றி பாருங்களேன். வீட்டில் அவ்வளவு நல்ல ஒரு தெய்வீகம் வந்துட்டு அந்த வீட்டில் வந்து நல்லா நிறைஞ்சிருக்குங்க. அது செஞ்சு பாருங்கள். இந்த குங்குமத்துலேயும் சரி சந்தனத்துலேயும் சரி இந்த பச்சை கற்பூரத்தை அப்படியே கையில் நுணுக்கி விட்டு இந்த சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு நீங்கள் திரும்பவுமே வச்சு பாருங்கள். வீட்டில் எந்த கெட்ட சக்தி, தீய சக்தி, எந்த ஒரு சக்தி இருந்தாலும் சரி வீட்டை விட்டு விலகி ஓடிடுங்க. அப்புறம் இந்த சாமி அலமாரியிலையோ வீட்டுக்குள்ளேயோ அங்கங்கே குப்பை போட்டு வைக்கிறத நீங்கள் தவிர்த்துருங்க. நீங்கள் இங்கே எரியிற விளக்கை பார்த்தீங்கன்னாலே தெரியும், அதுலேயே வந்துட்டு ஒரு தெய்வீக தன்மை இருக்கிறது உங்களுக்கு கண்கூட பார்க்க முடியும். அசையாமல் ஆடாமல் அழகாக ஒரு சுடர் விட்டு எரியும். நான் இந்த வீடியோவில் இந்த விளக்கு எரியும் போது வர்ற சீனை மட்டும் வந்து நீங்கள் கவனித்து பாருங்கள். அவ்வளோ அருமையாக நின்று எரியும். அதான் வந்துட்டு இந்த வீட்டில் வந்துட்டு தெய்வீகம் இருக்குது, தெய்வம் வந்து குடியிருக்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உங்கள் வீட்லேயுமே வந்துட்டு இந்த தெய்வத்தன்மை வந்துட்டு குடியிருக்குங்க. நாங்களாம் வெளியில் போயிட்டு வந்துட்டு கதவு திறந்தோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு நல்ல ஒரு வாசனை, அப்படி ஒரு வாசனை வரும் பாருங்க. இது வந்துட்டு நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு தெய்வீகம் இதில் வந்து நிறைஞ்சிருக்குங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த சரி சாமியை மாதிரி பூட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால், சாமி ரூமோ பூட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த வாசனை வராதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஒரு பச்சை கற்பூரத்தை ஹால் இருக்கும் இல்லையா, ஹாலில் ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் வந்து வச்சு விட்டுலாம். வீட்டில் தினமுமே சாம்பிராணி போடுறதுக்கு வழக்கமாக வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களால் தினமுமே போட முடியல அப்படின்னு சொன்னால், வீட்டில் ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் சக்தி நிறைஞ்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு, வீடு வந்துட்டு எப்போவுமே ஒரு பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்துட்டு
சாம்பிராணி புகை போட்டு விட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த கெட்ட வாசனை, அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வீட்டை விட்டு வெளியேறும். நெகட்டிவ் எனர்ஜி வீட்டை விட்டு வெளியேறிட்டாலே அந்த தெய்வீக வாசனை அந்த இடத்துல வந்து நிறைஞ்சிருக்குங்க. அதனால பாருங்கள், இதை வந்து கடைப்பிடிச்சு பாருங்கள். கட்டாயம் வந்துட்டு வீடு வந்து கோவில் மாதிரி ஒரு தெய்வீக நறுமணத்தோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் பாருங்கள். வீட்டுக்குள்ளே வந்த உடனே பாருங்கள், அவ்வளோ ஒரு பவர் இருக்குது இந்த விஷயங்களுக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் இன்னும் ஒரு நல்ல தெய்வீக பதிவுகளோட உங்களை சந்திக்கலாங்க. வணக்கம்.